to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நிறைய பேரோட ஃபேவரட் ரெசிபி இது. இது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இது வந்து எதுக்கு வேணாலும் சைடு டிஷ்ஷா நம்ம சாப்பிடலாம். இல்ல வெறும் ரைஸ்க்கு கூட அப்படியே தொட்டுன்னு சாப்பிடலாம். இது வந்து வடகறி. இது நம்ம எவ்வளவு ஈஸியா பண்றோம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் கடலை பருப்பை நான் வந்து 1 hour மேல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கோர்ஸா அரைச்சு வச்சுருக்கேன். அதுல ஜஸ்ட் ஒரு 1 pinch salt சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எண்ணெயை சுட வச்சுட்டேன். இதுல நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கிறிஸ்பியாவும் இருக்கணும், கலரும் சேஞ்ச் ஆக வேண்டாம் ரொம்ப. எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இது ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 tablespoons ஆயில் போட்டிருக்கேன். அதுல வந்து நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே, அதாவது இந்த பே லீஃப், சோம்பு, ஷாய் ஜீரா, தால்ச்சீனி, ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் லவங், அப்புறம் வந்து இந்த மெரேனால்கே, அதோட சேர்த்து கொஞ்சம் ஓமமும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை, வாசனைக்காக நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு நான் 2 தக்காளி சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா தக்காளியோட குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புதினா இலையை ரஃப்பாக சாப் பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த புதினா ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ நம்ம இதில் ட்ரை மசாலா சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, धनिया पाउडर, आमचूर पाउडर, रेड चिल्ली पाउडर, இது गरम मसाला. இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ஈவனா குக் பண்ணி எடுக்கணும். பச்சை வாசனை போகணும். கொஞ்சமா நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து நல்ல பெருசும் சின்னதுமா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈவனா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆயிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்துன்ற போறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நல்லா தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுட போறோம். ஏன்னா இது வந்து கடலை பருப்பு இல்லையா, அது வந்து கொதிக்க கொதிக்க வந்து நல்ல திக்கன் ஆயிட்டே வரும். ரொம்ப பொடியா பண்ணினா அந்த சாப்பிட்ற மசா இருக்காது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமா க்ரஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொடியா தான் பிடிக்கும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் ஆகணும். இப்போ நம்மளோட வடகறி சூப்பரா ரெடி ஆயிடுது. உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தின்னா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான டிஷ் வடகறி ரெடி. நம்ம வடகறி எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. Stay tuned for more easy and interesting recipes. Thank you for watching. Bye bye.